புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் நடத்திய முற்றுகை போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய தடியடியில் பலர் காயமடைந்தனர். புதுச்சேரியில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பணியாற்றிய 4000 தற்காலிக ஊழியர்கள் அடுத்து வந்த முதல்வர் ரங்கசாமி அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திங்களன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தின் முன்பு அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அவர்களை கைது செய்து வேனில் ஏற்ற முயன்றனர். அப்போது வேன் கண்ணாடியை உடைத்து ஊழியர்கள் கோஷம் எழுப்பியதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர். மணி நேரம் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் போலீஸ் தடியடி அடித்து எங்களை துரத்தி அனுப்பிவிட்டார்கள். வேலையை விட்டு எங்க வீட்டுக்கார எடுத்துட்டாங்க. அதனால எங்க வீட்டுக்கார செத்துட்டாருங்க. செத்து ஒரு மாசத்துக்கு இதுக்காகத்தான் வர சொன்னாங்க. எங்களை அந்த வர சொன்னதுக்காகத்தான் எனக்காக மீட்டிங் வச்சாங்க. அடிச்சு போலீஸ் அடிச்சு இட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு உண்டான பல் சொல்லுங்க, நாங்களும் மரண ஊத்தி கொளுத்து சாவு போறோம். தடியடியில் காயமடைந்தவர்கள் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.